வணக்கம். 3 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு வாசகர் ஒருத்தர், நான் அப்போ கட்டுரைகள்லாம் எழுதிட்டு இருந்தேன், அதை படிச்சுட்டு எனக்கு ஃபோன் செய்கிற ஒரு வாசகர். அதற்கு பிறகு நான் ஹிந்துவில் இருந்து நான் நிறைய இன்டர்வியூலாம் எடுத்தது அதெல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு பேசுகிற அந்த வாசகர் இப்போ 3 வருடத்துக்கு முன்னாடி எனக்கு பேசினவர். அந்த 3 வருடத்துக்கு முன்னாடி அவர் பேசிய ஒரு விஷயத்தை, அந்த சாய்பாபா செய்த அற்புதத்தை தான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வணக்கம் நண்பர்களே, என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். சாய்பாபாவை நாம வணங்குறோமா இல்லையா அப்படிங்கிறது அவரவர் சம்பந்தப்பட்ட பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் சாய்பாபாவை வணங்காமலேயே ஒருவருக்கு சாய்பாபாவுடைய அருள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூரெல்லாம் தாண்டி ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் அந்த அன்பர் இருக்கிறாரு. அவர் எனக்கு தொடர்ந்து பல வருடங்களாக எனக்கு ஃபோனில் பேசிகிட்டே இருப்பார். நான் எழுதிய ஆன்மீக கட்டுரைகளாக இருக்கட்டும், அல்லது நான் பழைய சினிமாக்கள் பற்றி எழுதுவதாக இருக்கட்டும், அல்லது வீடியோ இன்டர்வியூ ரீவைண்ட் வித் ராப்ஜி அப்படிங்கிற பேரில் ஹிந்துவில் நான் எழுத்த பேட்டிகளையாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுத்தையும் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவார். நான் ஒரு நாளைக்கு 15 கட்டுரைகள் எழுதுறேன், 8 கட்டுரைகள் எழுதுறேன்னாக்கா அந்த 8 கட்டுரையும் படிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவார். அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஃபோன் செய்வார்னு பாருங்க. அப்படிப்பட்டவர் ஒரு 4 நாள் 5 நாள் எனக்கு ஃபோன் செய்யவே இல்லை. எப்போ? 2.5 வருடங்கள் 3 வருடங்களுக்கு முன்னாடி, கரோனா முடிந்த அந்த காலகட்டம் அது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னாச்சு தொடர்ந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே அவருக்கு ஒரு 4 நாள் கழிச்சு நான் பேசுறேன். அப்படி பேசும்பொழுது, இது மாதிரி எங்க அம்மாவுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார், என்ன செய்யறதுன்னே தெரில, ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு போயிட்டே இருக்கோம். மதுரைக்கு வந்தோம், மதுரையில் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் பார்த்தோம். இப்போ மதுரையிலே பார்க்குறதா இல்லை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து பார்க்குறதா இல்லை அங்கே சென்னை அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்க்குறதா, ஒவ்வொருத்தங்க ஆளாருக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இங்கேருந்து விருதுநகருடைய கடைக்கோடி மாவட்டத்திலேருந்து மதுரைக்கு வந்து போகிறதே பெரிய விஷயம், அதனால் மதுரையிலே இருந்து பார்த்துடலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் அடையார் ஆஸ்பத்திரி கேன்சர் ஆஸ்பத்திரி போகிறதா நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்படி சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்ட்டு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க, என்ன செய்கிறதுன்னு தெரில. எங்கள் குலசாமி வந்து ஐயனார், அவர்கிட்ட வந்து நாங்கள் டெய்லி அவர்கிட்ட தான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். அவருக்கு நான் படையல் போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன், முடி காணிக்க செலுத்துறேன்னு வேண்டியிருக்கேன். எனக்கு மனசே சரியில்லை சார், அதனால் 4 நாளாக நான் எந்த வீடியோவோ உங்களுடைய கட்டுரைகளோ நான் படிக்கலை அப்படின்லாம் சொல்கிறேன். அந்த சமயத்தில் ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி, நல்லா ஆயிடுவாங்க அம்மா, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். அந்த வாரத்தில் நான் இங்கே பாபாவுக்கு ஒரு பூஜை செய்யும்போது, வீட்டில் பாபா சிலை இருக்கு இல்லையா, அந்த பாபாவுடைய சிலைக்கு நான் பூஜை செய்தேன். நான் அவர்கிட்ட சொல்லலை, அவங்க அம்மா பேர் கூட எனக்கு தெரியாது. அந்த அன்பருடைய பேரை சொல்லி, அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி கேன்சர் சிகிச்சையிலேருந்து அவங்க மீண்டு வரணும், கேன்சருங்கிற நோயிலேருந்து அவங்க மீண்டு வரணும்னு ஒரு பிரார்த்தனையை நான் பாட்டுக்கு அபிஷேகம் பண்ணி, காலையில் பூஜை பண்ணும்போது அபிஷேகம் பண்ணி எல்லாமே பண்ணி அப்படி பண்ணிட்ட பிற்பாடு அவர் வந்து ஒரு 2 நாள் இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு நான் பூஜை பண்ணுறேன், சனிக்கிழமை அன்னைக்கு இரவு 8 மணி போல் அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு வந்து கீமோதெரபி அப்படிங்கிறதெல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் டெஸ்ட் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிங்களா? ஆமாங்க அப்படின்னா, எங்கள் மதுரை ஆஸ்பத்திரியிலேயே பார்த்தீங்களா எங்கே அப்படிங்கிற, அதுலேயும் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க அப்படின்னு. என்ன அப்படின்னும் போது, அங்கே தான் சாய்பாபா அப்படிங்கிறவருடைய அருள் அங்கே ஆட்சி செய்தது. அவர் அந்த தனியார் மருத்துவமனையில் நின்றுட்டு பேசிட்டு, உறவுக்காரங்கள்ட்ட பேசிட்டு, நண்பர்கள்ட்ட பேசிட்டு, அவங்க கூட வந்தவங்கள்ட்ட பேசிட்டு, எங்கிட்ட பேசிட்டு அப்படின்ட்டுலாம் இருந்துட்டு, அந்த ஆஸ்பத்திரிக்கு வெளியில் ஒரு டீ கடையில் போய் ஒரு டீ சாப்பிட போயிருக்காரு. அப்படி டீ சாப்பிட போயிருக்கும்போது அப்போ அந்த கடையில் ஒரு சாய்பாபா படத்தை பார்த்துருக்காரு. இது வரைக்கும் சாய்பாபாவை அவர் வேண்டினதில்லை, சாய்பாபா மேலே ஒரு பெரிய பக்தி அப்படின்ட்டுலாம் இருந்ததில்லை. ஆனால் சாய்பாபாவை அப்படி பார்த்துட்டு அப்படி டீயை வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது, அப்போ பக்கத்தில் ஒருத்தர் வந்து, சாய்ராம் வணக்கம், எனக்கு தான் அந்த டீ, அதை எடுங்க அப்படின்னு அவர் தோலை தொட்டு சொல்லியிருக்காரு.
அந்த யாரோ ஒரு நபர் வந்து அவர் டீ சொல்லியிருக்காரு, அவருக்கு டீ அங்கே வச்சிருக்காங்க. ஆனால் அந்த டீயை எடுக்கணும்னாக்கா இவர் நகர்ந்து போகணும், அல்லாட்டினா இவர் டீ எடுத்து தரணும், என்னுடைய நண்பர். அப்போ அவர் தோளில் கை வச்சு, சாய்ராம் அந்த டீயை கொஞ்சம் எடுத்து கொடுங்க, எனக்கு தான் சாய்ராம் அப்படின்னு இருக்காரு. டக்குன்னு திரும்பி அதிர்ச்சியாக பார்த்துருக்காரு. அப்புறம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் என்ன பேசுனாங்கன்னாக்கா, ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களா, யார் அட்மிட் பண்ணிருக்கீங்க என்ன அப்படின்னும் போது இவரும் அவங்க அம்மாவை பற்றி சொல்லியிருக்காரு, அவரும் அவங்க அம்மா பற்றி சொல்லியிருக்காரு. டக்குன்னு ஒரே வார்த்தையில் அவர், சாய்ராம் கவலைப்படாதீங்க சாய்ராம், நீங்கள் கிண்டி அடையார் ஆஸ்பத்திரி போங்க, கண்டிப்பாக அம்மா அவங்க பொழைச்சிப்பாங்க சாய்ராம், கண்டிப்பாக இதோ அவரை பார்த்துக்கோங்க, அவர்கிட்ட ஒரு கும்பிடு போட்டுக்கோங்க அப்படின்னு இவர் அந்த டீ கடைக்கு வந்து எந்த சாய்பாபா படத்தை பார்த்துட்டு சும்மா அப்படி திரும்பினாரோ அதே சாய்பாபாவை அவர் சொல்லியிருக்காரு. அதற்கு அப்புறமா உடனே அன்னைக்கு இரவே அம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு ஆஸ்பத்திரியில் கேட்டிருக்காங்க. அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு அங்கிருந்து கார்லயே விருதுநகர் மாவட்டத்துடைய கடைசி ஊர்ல இருந்து அப்படியே கூட்டிகிட்டு நேராக சென்னை அடையார் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. இங்கே 2 நாள் வச்சு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ஒரு 12-12:15 போல, உங்கள் அம்மாவுக்கு பெரிய அளவுக்குலாம் எந்த தாக்கமும் இல்லைங்க, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட்டுக்கு மட்டும் வந்தால் போகிறோம், ஒரு 2 இன்ஜெக்ஷன் அல்லது 3 இன்ஜெக்ஷன் போடும்படியாக இருக்கும், அதுவும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி, மாத்திரை மருந்து அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அனுப்பிச்சி விட்ட உடனே அவரால் அந்த இதை தாங்கவே முடியல. எனக்கு கிண்டியிலேருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து கிளம்பி, எங்கே இருக்கீங்க சார் நீங்கள் அப்படின்னு என்னை கேட்டார். நான் வந்து ஆஃபீஸில் இருக்கேன், வெளியில் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சார் சாய்பாபா வந்து எங்களுக்கு இப்படி ஒரு அருள் பண்ணியிருக்காரு சார் அப்படின்னு நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொன்னேன். சாய்பாபா நாம் கூப்பிட்டு தான் நமக்கு அருள் தரணும் அப்படின்னு இல்லை, நாம் கை கூப்பி வணங்கினால்தான் அவர் நமக்கு வரம் தரணும்னு இல்லை. சாய்பாபா அப்படின்னு இந்த உலகத்தில் எந்த மூலையிலிருந்து நாம் உச்சரித்தாலும் கூட சாய்பாபா நம்மை தேடி வருவார். ஏதோ ஒரு சூட்சம ரூபத்தில், ஏதோ ஒரு மனித வடிவத்தில் வந்து நமக்கு ஒரு வழியை காட்டி தருவார் அப்படிங்கிறது தான். அன்னைக்கு அந்த டீ கடையில் சாய்ராம் அப்படின்னு தோளில் கை வச்சு, அந்த டீ எனக்கு தான் சாய்ராம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதற்கு அந்த மனிதர் யார், அவர் அதற்கு பிறகு இவர் பார்த்தாரா தெரியல. ஆனால் அந்த மனித வடிவத்தில் தான் சாய்பாபா வந்து என்னுடைய அந்த நண்பருக்கு அப்படி அவங்க அம்மாவுக்கு அவர் அருள் வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் சாய்பாபாவை வணங்கினாலும் சரி, வணங்காட்டினாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, போகாட்டினாலும் சரி, ஆனால் சாய்பாபா அப்படின்னு மனசார நினைங்க, கண்டிப்பாக சாய் பகவான் உங்களுக்கு அருட்கடாட்சம் செய்வார். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.